உங்களுக்கு சட்டம் படிக்கணும்னு ஆசையா, ஆனா அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலையா? இந்த வீடியோ உங்களுக்கு. நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில அட்மிஷன் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ கீழே கொடுத்திருக்க இந்த வெப்சைட் லிங்கை நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. மேலும் டீடைல்ஸ் வேணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. தமிழ்நாட்டுல சட்ட கல்லூரியில சேர்றதுக்கு 2 வழிகள் இருக்கு. ஒன்னு +2 அல்லது டிகிரி முடிச்சுட்டு நம்ம டைரக்டா கவுன்சிலிங் மூலமா போலாம். இன்னொன்னு கிளாட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வழியாவும் சேரலாம். தமிழ்நாட்டுல மொத்தம் 15 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு அண்ட் 12 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்சின்னு சொல்லக்கூடிய சோயல் அப்படிங்கிற காலேஜ்க்கு அண்டர்ல 13 கவர்மெண்ட் காலேஜஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. அதுல 5 years கோர்ஸ், 3 years கோர்ஸ், பிஜி அண்ட் ரிசர்ச்னு 4 கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணணும். ஆஸ் ஆஃப் நவ் 5 years கோர்ஸ்க்கு நமக்கு அட்மிஷன் ஓபன் ஆகிருக்கு. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்சின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில 4 கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க. BA LLB, BCA LLB, BBA LLB அண்ட் BCom LLB. நீங்க BCom LLB சேரணும் அப்படின்னா உங்களோட +2ல காமர்ஸ் ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட்ல நீங்க படிச்சிருக்கணும். ஈச் டிகிரிக்கு 156 சீட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. சோ டோட்டல் 624 சீட்ஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்சில அவைலபிளா இருக்கு. இந்த காலேஜ்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு சர்டன் கட் ஆஃப் மார்க்ஸ் தேவைப்படுது. சோ அதோட எலிஜிபிள் கட் ஆஃப் மார்க்ஸ் என்னன்னா, for SC and ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 60%, for others and NRIக்கு 70% அவங்க கட் ஆஃப் கேக்குறாங்க. நம்ம அத அடிப்படையில தான் நம்ம அப்ளிகேஷனே அப்ளை பண்ணுவோம். இந்த லா கோர்ஸுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்க்கலாமா? +2ல நீங்க ஸ்டேட் போர்ட், மெட்ரிகுலேஷன், CBSE, ISC அண்ட் டிப்ளமோ டிகிரி 3 years நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்களும் எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் லா காலேஜஸ் தட் இஸ் அஃபிலியேட்டட் டு சோயல். இந்த அஃபிலியேட்டட் காலேஜ்ல ஒரு கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க, BA LLB. இந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல டோட்டல் 2275 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க கவுன்சிலிங் மூலமா இதை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு உங்களோட எலிஜிபிள் கட் ஆஃப் மார்க் என்னன்னா, for SC and ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 40%, for others and NRIக்கு 45% இருக்கணும். இந்த கோர்ஸுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னா, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்சிக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க நீங்க இதுலயும் அப்ளை பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை இருக்கு. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6th to 12th வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 7.5% ரிசர்வேஷன் கோட்டால சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அவங்க இஷ்யூ பண்ணிருக்க அப்ளிகேஷன்ல அனெக்ஷர் 10 அப்படிங்கிற பேஜ் நீங்க ஃபில்அப் பண்ணும். உங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்ட நீங்க சிக்னேச்சர் வாங்கணும். லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்ல 3 ரவுண்ட்ஸ் ஓவர் ஆயிருக்கு. அதுல SC and ST ஸ்டூடெண்ட்ஸுக்கு 95%ல இருந்து 87% சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃபார் அதர்ஸ்க்கு 97%ல இருந்து 87% வரைக்கும் சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. பிரைவேட் காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணி கவர்மெண்ட் கோட்டா மூலமாவும் போலாம், இல்ல நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால மூலமாவும் போலாம். மெனி ஸ்டூடெண்ட்ஸோட டவுட் என்னன்னா, கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க CS குரூப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தவிர மீதி எல்லா சப்ஜெக்டும் மேஜர் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, CS அண்ட் மேத்ஸ். இது 4ல நீங்க ஸ்கோர் பண்ணிருக்க மார்க்ஸ் ஆட் பண்ணி அதை 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அதுதான் உங்க கட் ஆஃப் மார்க். வெப்சைட் லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இந்த லா கோர்ஸுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, ஓபன் டு ஆல். நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலும் நீங்க லா படிக்கலாம். சோ நீங்க அப்ளை பண்ணி லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.